ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நம்மளுடைய சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து செட்ஸு, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூனிட் 1 அது கம்ப்ளீட்டாக முடித்து அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முதற்கொண்டு சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப வியூஸ் டவுனாக இருக்கும்போது எனக்கு இன்னொரு சேனல் வேறு இருக்குது. அந்த சேனலில் நான் ரொம்ப பிஸி. அதில் என்ன ஆகுதுன்னா, இதில் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இதுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு சரி இதுக்கு போட்டு எங்கே நேரத்தை வேஸ்ட் பண்ண அந்த சேனலை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆகுது. அதனால கொஞ்சம் நிறையா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து எனக்கு ஐஐடி ஜேஇக்காக கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதில் இன்னும் கொஞ்சம் நிறையா வீடியோஸ் என்னால் கொடுக்க முடியும். கொஞ்சம் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள், பார்க்குறவங்க நிறையா ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எனக்கு நிறையா வியூஸ் போகும்போது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பாடம் நடத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யூனிட் 1 வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சிலபஸ் படி முடித்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். 11th 12th ஃபுல்லாக என்சிஆர்டி புக்கை ஃபுல்லாகவே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ரிலேஷன்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, செட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இது பண்ணியிருக்கேன். அந்த பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு இன்றைக்கி அடுத்த சாப்டர் வந்து ட்ரிக்னாமெட்ரி ஆரம்பிக்க போகிறேன். ட்ரிக்னாமெட்ரியை ரொம்ப ப்ரிலிம்ஸ்லேருந்து சொல்லி ஏற்கனவே சொன்ன மாதிரி என்சிஆர்டி 11th ட்ரிக்னாமெட்ரி 12th ட்ரிக்னாமெட்ரி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வந்து இதில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ ஒருவேளை 9th லீவ்லையோ 10th லீவ்லையோ இருந்தீங்க, இனிமேல் தான் 12th 11th ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ இருந்து நம்ம சேனலை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஜேஇ எழுதுறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேத்தமெட்டிக்ஸை டோட்டலாக பாய்காட் பண்ணிட்டு எழுதணும் அப்படின்னு நினைக்காதீங்க. மேத்தமெட்டிக்ஸில் ஈஸியாக நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதனால மேத்தமெட்டிக்ஸையும் கட்டாயமாக நல்லா படிச்சுட்டு எழுதணும் அப்படிங்கிற மாதிரியே பிளான் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப ப்ரீலிம்ஸ்லேருந்து சொல்ல போகிறேன்னு சொன்னேன். இது வந்து நம்மளுக்கு ஏபிசி அப்படின்னு ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் இதுதான் ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்ங்கிறது 90 டிகிரி. 90 டிகிரி இருக்குன்னா 90 டிகிரி எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடை நம்ம ஹைபாட்னியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைபாட்னியூஸ் இது தீட்டா. இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. இதுக்கு பக்கத்தில் உள்ளது அட்ஜசன்ட் சைடு. இது வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு. தீட்டாவுக்கு எதிரில் இருக்கக்கூடியது ஆப்போசிட் சைடு. 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கக்கூடியது ஹைபாட்னியூஸ். தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது ஆப்போசிட் சைடு. சரியா? தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது வந்து ஆப்போசிட் சைடு. ரைட்டா? இப்போ நம்மளுக்கு வந்து பித்தாகரஸ் தியரம். ஃபர்ஸ்ட் பித்தாகரஸ் எப்படி சொன்னாலும் சரிதான். பித்தாகரஸ் தியரம் என்ன அப்படின்னா, ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்னியூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். இதுதான் பித்தாகரஸ் தியரம். ரொம்ப 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 முக்கியம். எந்த தூக்கத்தில் கேட்டு எழுப்பி கேட்டாலும் நம்மளுக்கு என்ன செய்யணும்? பித்தாகரஸ் தியரம் சொல்ல தெரியணும். ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்னியூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். சரியா? இப்போ சைன் தீட்டான்னா என்ன? சைன் தீட்டாஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. காஸ் தீட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். காஸ் தீட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ். டான் தீட்டா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. சரியா? இது வந்து ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. சைன் தீட்டா பை என்னது? காஸ் தீட்டா. இந்த சைன் தீட்டாவுக்கு ரெசிப்ரோக்கலை நம்ம கொசீக்கன் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். கொசீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1 பை சைன் தீட்டா. சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1 பை காஸ் தீட்டா. காட் தீட்டா ஈக்குவல் டு 1 பை டான் தீட்டா. இதை இன்னொரு விதமா எழுதுறதா இருந்தா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இப்படி எழுதலாம். சரிதானா? இதுதான் நம்மளுக்கு
ப்ரிலிம்ஸாக ரொம்ப ப்ரிலிமினரியாக ட்ரிகனாமெட்ரினா என்ன அப்படிங்கிற இடத்துல நம்ம சொல்லக்கூடியது. இதில் டிகிரி ரேடியன் ரெண்டு விதமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டிகிரி ரேடியன், ரேடியன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2π = 360 டிகிரி. இது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடியது. அப்போது π = 180 டிகிரி. π = எவ்வளவு? 180 டிகிரி. 1 ரேடியன் = 180 டிகிரி பை π. 1 ரேடியன் = என்னது? 180 டிகிரி பை பி. எக்ஸ் ரேடியன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணுமா? 5 ரேடியன் 7 ரேடியன் அப்படி கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ரேடியன்ஸ் = 180 பை பை இன்டூ எக்ஸ். 180 பை பை இன்டூ அந்த எக்ஸோட வேல்யூ என்னவோ அது. அதாவது டிகிரியில் கொடுத்துருந்தா ரேடியனுக்கும் ரேடியனில் கொடுத்துருந்தா டிகிரிக்கும் நம்மளுக்கு என்ன செய்யணும்? கன்வெர்ட் பண்ண தெரியணும். 1 ரேடியன் = 180 டிகிரி பை பை. இதே இது 1 டிகிரி = அப்படின்னு கேட்டால் 1 டிகிரி = இதுல இருந்து எழுதுறோம். 1 டிகிரி = π பை 180. ஒரு டிகிரி எவ்வளவு? π பை 180. அப்போ 60 டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா π பை 180. 60 டிகிரி = π பை 180 இன்டூ 60 = π பை 3. 60 டிகிரி எவ்வளவு? π பை 3. இந்த மாதிரி ரேடியனை டிகிரிக்கு எப்படி மாத்துறது, ரேடியனை டிகிரிக்கு எப்படி மாத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, ரேடியன் டிகிரி கொடுத்துருக்கு அல்லது ரேடியன் கொடுத்துருக்கு. எப்படி வச்சுக்கிட்டாலும் 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன வரும் நம்மளுக்கு? 0 டிகிரினா 0 டிகிரி π பை 180 இன்டூ 0 ஈக்குவல் டு என்னதான் வரும்? 0 தான் வரும். இது π பை 180 இன்டூ 30. அப்போ என்னது ஆன்சர்? π பை 6. 130 டிகிரினா எவ்வளவு? π பை 6. 45 டிகிரி π பை 180 தனியாக வேணா போடுவோம். π பை 180 π பை 180 இன்டூ 45 எவ்வளோ வரும்னு பாருங்க. 1 3 5 3 15 6 3 18 0 திரும்பியும் வெட்டி கொடுத்தோம்னா π பை 4 ஒரு 15 15 4 15 60 ஈக்குவல் டு எவ்வளவு? π பை 4. 60 டிகிரி π பை 180 இன்டூ 60 எவ்வளோ வரும்னு பாருங்க. π பை 3. π பை 3. 60 டிகிரினா எவ்வளவு? π பை 3. அடுத்தது 90 டிகிரி π பை 180 இன்டூ 90 ஈக்குவல் டு எவ்வளவு? π பை 2. ஆன்சர் இங்க π பை 2. 180 டிகிரி அப்படின்னா என்னது? π. சரிதானா? இதுதான் ரேடியனுக்கும் டிகிரிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். சரிதானா? இதான் ரேடியனுக்கும் டிகிரிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு. இதெல்லாம் ரொம்ப ப்ரிலிமினரியாக உள்ளது. இது எல்லாத்தையுமே நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தால பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் நான் என்னுடைய டீச்சிங் ஃபுல்லாகவே இருக்கும். இங்கே சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் கண்டுபிடிச்ச அந்த வேல்யூஸ் 0, 30, 45, 60, 180, 90, 180. சரியா? இதில் இது வந்து டிகிரியில் போட்டிருக்கேன். இது ரேடியனில் போடுறதா இருந்தால் 0, π பை 6, π பை 4, π பை 3, π பை 2, π. சரியா? எப்படி கேட்டாலும் நம்மளுக்கு தெரியணும். சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, கால், அரை, முக்கால், 1. தமிழில் சொல்கிறேன். தமிழ்லனா நம்மளுக்கு கால்னா 1/4, அரைனா 1/2, 1/2. அடுத்தது முக்கால்னா 3/4, அடுத்தது 1. அதாவது 0, கால், அரை, முக்கால், 1. இந்த டைனம்ஸை இப்படி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கிட்டு இதை அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்து ஃபர்ஸ்ட் இதில் ஃபில் பண்ணுங்க. 0க்கு ஸ்கொயர் ரூட் 0, 1/4க்கு ஸ்கொயர் ரூட் 1/2, 1/2க்கு ஸ்கொயர் ரூட் 1/√2, √3/4க்கு ஸ்கொயர் ரூட் √3/2, 1க்கு ஸ்கொயர் ரூட் 1 தான்.
1க்கு ஸ்கொயர் ரூட் என்னது 1. சரியா? அடுத்தது sin பை ஈக்குவல் டு எவ்வளவு? 0. sin பை 0. இது கூட 190 வரைக்கும் நம்ம படிச்சுக்குவோம். டேபிள் வேல்யூ வந்து 180க்கு தனியா பார்த்துக்கலாம். இப்போ கண்டுபிடிச்சாச்சா? 0, 1/4, 1/2, 3/4, 1. இதை இப்படியே ரிவர்ஸ் எழுதுங்க. 1 √3/2, 1/√2, 1/2, 0. ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியணும். அதுவும் நீங்கள் இதை ஞாபகம் வச்சு இதை ஸ்கொயர் ரூட் எடுத்து இங்கே போட்டிங்கன்னா மற்றதெல்லாம் ஈஸியாக வந்துடும். அடுத்தது tan தீட்டா என்னது? sin தீட்டா பை cos தீட்டா. இதை இதால டிவைட் பண்ணி போடுங்க. 0/0, 0. 1/2/√3/2 எவ்வளவு? 1/√3. அடுத்தது 1/√2/1/√2 1. இங்க √3/1/2 என்னது? √3. 1/0 இன்ஃபினிட்டி. 1/0 என்னது? இன்ஃபினிட்டி. இந்த டேபிள் எந்த தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் நம்மளுக்கு சொல்ல தெரியும். எப்பேற்பட்ட தூக்கத்துல கேட்டாலும் நம்மளுக்கு என்ன செய்யணும்? சொல்ல தெரியணும். இந்த டேபிளை தயவு செய்து மனப்பாடமா படிக்காதீங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுட்டு மைண்ட்ல இந்த டேபிள் வந்து ட்ரானா இருக்கணும். மைண்டுக்குள்ள இந்த டேபிள் எப்படி இருக்கணும்? அப்படி வரைஞ்சு வச்சிருக்கணும். அதை பார்த்து மைண்ட்ல இருந்து பார்த்து இதனுடைய வேல்யூஸை நம்ம அப்படியே சொல்லிடலாம். இதனுடைய வேல்யூஸை என்ன செய்திடலாம்? அப்படியே சொல்லிடலாம். இதுதான் இந்த வேல்யூ தீட்டா சைன் டேபிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியான ஷார்ட்கட். இதை மறந்துடாதீங்க. சரியா? இதுக்கு அடுத்தால நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா sin of minus x equal to minus sin x. Cos of minus x equal to cos x. Tan of minus x equal to என்னது? tan x. Minus tan x equal to tan x இல்ல minus tan x. சரியா? இதே ரிவர்ஸ்ல இதனுடைய ரெசிப்ரோக்கல் பார்த்தோம்னா cosecant of minus x equal to என்னதான் வரும்? minus cosecant x. minus cosecant x. Secant of minus x equal to secant x. காசுக்கும் சீக்கண்டுக்கும் இந்த இது என்ன செய்யாது? மாறாது. cot of minus x is equal to என்னது? minus cot x. இதெல்லாம் நம்ம ரொம்ப ப்ரிலிமினரியா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரிதானா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் அடுத்தடுத்து தொடர்ந்து ரொம்ப ப்ரிலிமினரின்னு சொல்லிவிட்டுட்டே இருக்கேன். தொடர்ந்து நம்ம NCERT கம்ப்ளீட் போர்ஷனையும் நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கு என்ன செய்ய போகிறோம்? கவர் பண்ண போகிறோம். அதனால அடுத்தது பாருங்க. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இதில் எக்ஸ் ஒய் ரெண்டுமே பாசிட்டிவ். எக்ஸ் கிரேட்டர் தேன் 0, ஒய் கிரேட்டர் தேன் 0. இங்கே எப்படி இருக்கும்? 0, 1, 2, 3, 4ன்னு இருக்கும். இங்கே 1, 2, 3, 4ன்னு இருக்கும். அப்போ எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவ். இங்கே -1, -2, மைனஸ் நெகட்டிவ்ல இருக்கும். இது எப்படி இருக்கும்? நெகட்டிவ் சைடா இருக்கும். நெகட்டிவ் சைடா இருந்தா இங்க எக்ஸ் நெகட்டிவ், ஒய் பாசிட்டிவ். இங்க எல்லாமே நெகட்டிவ். -2, -3, -4. சரியா? இங்க எக்ஸும் நெகட்டிவ், ஒய்யும் நெகட்டிவ். இங்க எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவ். இங்க ரெண்டுமே பாசிட்டிவ். இங்க எக்ஸ் நெகட்டிவ், ஒய் பாசிட்டிவ். இது நம்மளுக்கு தெரியணும். இதுல ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஆல்ங்கிறது எல்லா ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் பாசிட்டிவா இருக்கும். இதுல எஸ்ங்கிறது சைன், அதுக்கு பேரலா கொசிக்கண்ட். ரெண்டுமே என்ன செய்யும்? பாசிட்டிவா இருக்கும். இங்க டீனா டேன், டேனும் அதுக்கு பேரலா காட்டும் பாசிட்டிவா இருக்கும். இங்க கப்ஸ்னா என்னது? கொசைன். கொசைன்ல இங்க கொசைனுக்கு பேரலா சிக்கண்ட். இந்த ரெண்டும் பாசிட்டிவா இருக்கும். மற்ற எல்லாம் என்ன செய்யும்? நெகட்டிவ் ஆயிடும். மற்ற எல்லாமே என்ன செய்திடும்? நெகட்டிவ் ஆயிடும். ஆல்னா எல்லா ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் கொசிக்கண்டும் பாசிட்டிவ். இது என்னது? தேர்டு குவாட்ரண்ட்ல டேனும் காட்டும் பாசிட்டிவ். அடுத்ததுல கொசைனும் சீக்கண்டும் பாசிட்டிவ். மற்ற எல்லாமே நெகட்டிவா இருக்கும். சரிதானா? இதான் ரொம்ப ப்ரிலிமினரியா நம்ம ட்ரிகனாமெட்ரியை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது தொடர்ந்து நான் அடுத்தடுத்து டீட்டெயில்டா ட்ரிகனாமெட்ரி லெக்சர்ஸ் கொடுக்க போறேன். அதனால நம்ம கூட தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க. NCERT மேத்தமெட்டிக்ஸையும் நீங்க தரவா தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாம
அடுத்து என்னது என்சிஆர்டி மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸுக்கு மேத்தமெட்டிக்ஸுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி யூனிட் 1 கம்ப்ளீட்டாக சிலபஸ் முடிச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வரைக்கும் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னும் ஃபர்தராக நீங்கள் என்ன மாதிரி விரும்புகிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் அடுத்தடுத்து உங்களுடைய தேவைப்படி நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன்.